எங்களுக்கு என்ன காய்ச்சல்னே தெரியல. நீ பாட்டுக்கு உள்ள வர. உனக்கு எதா வந்துச்சுன்னா என்ன பரவாயில்ல ஆன்ட்டி. எனக்கு வந்தா வந்துட்டு போகுது. நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லாயி வெளியில வாங்க அப்படின்ட்டு, எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டுட்ட சொன்னேன். நான் ரொம்ப முடியாம இருக்கேன்டி. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு. என்னாடி இப்படி சொல்ற? நீ இன்னும் 10 நாள் கழிச்சு என்ட்ட சொல்றியே! அப்படின்ட்டு அப்புறம் சாப்பாடுலாம் வேணாம். எனக்கு குழம்பு மட்டும் டெய்லி கொஞ்சம் வச்சு குடுத்துருன்ட்டு, அப்புறம் அவ அப்பா இவன் போய் வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு வச்சு குடுப்பான். சந்தோஷ் போறேன்னு சொல்லாதீங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. ஓகேப்பா, ஓகேப்பா. ஆனா பெங்களூர்லயும் தம்பிய வந்து போய் பார்க்க சொன்னாங்க. பெங்களூர்ல நெறைய கம்பெனி இருக்கு. கண்டிப்பா வேலை கிடைக்கும். போய் பார்க்க சொல்லுங்க தம்பியன்னு சொல்லி எங்க கடைக்கு சாப்பிட வரவங்க சொன்னாங்க பசங்கள்லாம். அதையும் பார்க்க சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்கள்ட்டயும் 2, 3 பேர்ட்ட சொல்லியிருக்கேன் முக்கியமான ஆளுங்கள்ட்ட. பார்ப்போம். ஏதாவது கடவுள் புண்ணியத்துல ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். தர்ஷன் இன்னும் சாப்பிடலப்பா. அந்த சாமிக்கு பூ கட்டிட்டு இருக்கேன். பூ கட்டி முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். சரி எல்லாரும் போய் சாப்பிட்டு படுங்க. லைக் போடுங்க. சைலண்ட்டாக லைவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. கோபி அக்கா என்கிட்ட பேசிட்டாங்க. ஓகேடா கோல்டா அக்கா. இல்லைடா அழுதேன்டா, அதனால் அப்படி இருக்கு. ஓகே கோபின் அக்கா, நான் போயிட்டு வரேன் கோபி அக்கா. இல்லப்பா, பாப்பா ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. ஏன் ஓகே ஒர்க் சந்தோஷ் தம்பி, போயிட்டு வாங்க. நாளைக்கு 8 மணி லைவ் பாப்பா தான் போடுவோம். ஆமா, சாப்பிடல நீங்க, ஏன் சாப்பிடல? காமன் மேன் ரெகுலர்ல ஓப்பனிங் இருக்கு, அப்ளை பண்ணலாம். கோபி அக்கா என்கிட்ட பேசல. கோகுலரா? தெரியலையேம்மா, என்ன சொல்றீங்கன்னு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். காமன் மேன் இல்லடா ஹர்னி, இந்த பூ கட்டணும். சும்மா கொஞ்சோண்டு பூ இருக்கு, கட்டிட்டு தான் சாப்பிடணும். காமன் மேன் என்ன சொல்றீங்க? அது ஒரு கம்பெனி நேமா? சரிம்மா, எந்த ஊர்ல இருக்கு? ம் அம்மா, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வை. ஏய் தர்ஷன், பேசாம போடாங்கட்டு. தனா வாடா. சென்னையா? சென்னை வேணாம்ப்பா. திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர்னா ஓகே. சென்னையே வேணாம். ஐயோ, எங்கள் வீட்டிலேருந்து 2 பேர் அங்கே போய் நாசமாக போனதோட சரி. பசிக்கல, திருக்கல்யாணம் போயிட்டு 11 மணிக்கு தான் வந்தேன். அப்புறம் அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன். ஓகே ஓகே தம்பி. நீங்களா? அது எதுடா தனா? எதை கேட்குற நீங்களா அதுன்னு? லைவ்லாம் போடுறியா தானா? ஹாய் சொல்லுங்க. புதுகை கேமிங் ஹாய். புதுகை கேமிங் ஹாய்ப்பா. பாப்பா கிட்ட சொல்லி நாளை காலையில் மூஞ்சி கழுவி விடிய காலம் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே வீட்டு வாசலில் 2 ஊதுபத்தி, வாசலுக்குள்ள 2. கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா. நானா? தம்பி நாங்கள் திருச்சிப்பா. அழகா இருக்கீங்க. நானா? ஏன் தானா? கண்ணுக்குன்னு தெரியலையா உனக்கு? கண்ணுக்குன்னு தெரியாமல் போச்சாடா தம்பி? தானா லைவ் போடுறியா இல்லையா நின்று? அம்மா நான் போயிட்டு வரேன்மா, நாளைக்கு முடிஞ்சா வரேன் கோபி அக்கா. லைவ் போடுறேன் மம்மி. போடுறியா? ஓகே ஓகே ஓகே. சரி, எல்லாருக்கும் குட் நைட். எல்லாரும் போய் தூங்குங்க. பாய். அம்மா இது எப்படிம்மா இது பண்ணுறது? எத்தனை டைம் சொல்லி தருவாங்க இது? அதே மாதிரி தான் ஓகே கொடுத்துறல்லவா? நான் அதை கேட்கலம்மா. ஹைலைட்டா காட்டு. we are